பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றும் டீசல் விலையேற்றத்துடன் நமது கருத்துரையாடல் தொடங்கியுள்ளோம். இன்றும் ₹1.55 உயர்ந்துள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது எந்த எல்லைக்கு முடியும்? ஏன்னா உலக யுத்தம் ஈரான் அமெரிக்கா யுத்தம் மீண்டும் தொடங்கியுள்ளது. அதனால் டீசல் எந்த அளவுக்கு மீண்டும் உயரும் என்பது இன்னும் நமக்கு சரியாக தெரியவில்லை. ₹64 2018 ₹64 விற்கிறது. இன்று ₹102 விற்கிறது. 64க்கும் 102 கிட்டத்தட்ட ₹38 விலை அதிகமாகி உள்ளது. மோர் தென் 55% அதிகமாகி உள்ளது. போக்குவரத்து துறையை பொறுத்தவரை தனியார் துறையும் அரசு துறையும் இரு கண்களாக நடத்தி வருகிறோம். அதே நேரத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு டீசலுக்கு ₹64 இன்று எவ்வளவு விலை உயர்கிறதோ அதுவரை அரசு தரப்பில் மானியமாக கொடுக்கப்படுகிறது. தனியார் துறைக்கு அந்த மானியம் வழங்கப்படுவதில்லை. அப்படி சொல்லப்போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் கம்பேரிசன் சொன்னால் நிறைய எங்களுக்கு தாக்கங்கள் நிறைய இருக்கின்றன. இவைகள் அனைத்தையும் சொல்லுவதென்றால் தனியாக ஒரு மீட்டிங் போட்டு அதற்கும் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அனைத்தும் தெரிவிக்கின்றோம். இந்த நேரத்தில் உங்களை அழைத்தமைக்கு முக்கிய காரணம் என்னவென்றால், தமிழகம் முழுவதும் ஒரு சில நிறைய மாவட்டங்களில் பேருந்துகளை இந்த ₹2, ₹1, ₹3 என்று அதிகப்படுத்தியுள்ளார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலேயே முதன்மையான மாவட்டமாகிய சேலத்தில் இதுவரை நாம் பெரிதாக எதுவும் செய்யவில்லை என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். எங்களுடைய குறைகளை ஒரு அறிவிப்பு வாயிலாக அடித்து அனைவரிடமும் கொடுத்துள்ளோம். அதனை தயவு செய்து ஒவ்வொரு வேண்டுமென்றால் நான் படிக்க சொன்னால் படித்து விடுகிறேன். படிக்கட்டுமா? இல்லை வேண்டியதில்லையா? வேண்டியதில்லை. சரி, ஒவ்வொரு கருத்தாக புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவாக தயவுசெய்து நாங்கள் எழுதுங்கள் என்று கேட்கவே இல்லை. எங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறோம். எங்களுடைய 15 வித போராட்டங்களை சொல்கிறோம். எங்களுக்கு ஏற்படுகிற துயர்களை சொல்கிறோம். ஆகவே இந்த துயர தீர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை பத்திரிகைகளாகிய நீங்கள் எங்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறி உதவ வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இலவச பெண்கள் பயணத்தினால் பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, பேருந்து என்பது அரசு தனியார் இரண்டும் ஒன்றுதான். அதை அரசு பேருந்துகளில் குறைந்தபட்ச கட்டணமாக ₹16 பெறுகிறாங்க. ₹5 டிக்கெட்டு கூட ₹16 வைக்கிறாங்க. இங்கே இருக்க யாருக்குமே அது தெரியாது. ₹5 டிக்கெட்டுக்கு ₹16 வாங்கிக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் அரசாங்கத்திட்ட ₹5 டிக்கெட்டுக்கு ₹16 கிளைம் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஆனால் தனியார் துறை ₹5க்கு ₹5 தான் வாங்குகிறாங்க. ஆனால் பயணிகள் ஏறுறது பார்த்தா இலவசம்ன்ட்டு மக்கள் மகளிர் விரும்பி அதில் ஏறுறாங்க. அது தப்பு இல்லை. நாங்கள் கேட்குற ஒரே கோரிக்கை, நாங்களும் அந்த துறையில் இருக்கோம், அதே சர்வீஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு ஈக்குவலான சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் எங்களுக்கும் அந்த இலவசம் கொடுத்துச்சுன்னா அரசுலேருந்து கொடுத்தாங்கன்னா
நாங்களும் அவங்களுக்கு சரிசமமாக எந்த இடத்துலையும் பயணிகள் தேங்காமல் இப்போ வந்து 5:05க்கு ஒரு பஸ் புறப்படுதுன்னா 5:15க்கு அடுத்த பஸ் கார்ப்பரேஷன், நடுவில் 10 நிமிஷத்துக்கு வண்டி இருக்காது, ப்ரைவேட் வண்டி இருக்கும். அந்த கேப்பையும் ஜனங்க தேங்காமல் கண்டினியூவாக அவங்க பயணம் இரவு பகலாக பயணம் செய்கிறதுக்கு தனியார் துறைக்கு இலவசத்தை கொடுத்துட்டாங்கன்னா நாங்களும் அதை வந்து மக்களுக்கு சேவை செய்ய தயாராக உள்ளங்கிறத பதிவு செய்யறதுக்கு தான் முதல்ல கூப்பிட்டோம். முக்கியமான பதிவு, தனியார் துறையும் இலவசமாக இயக்குவதற்கு தயாராக உள்ளது என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றோம். அனைத்து நண்பர்களும் அதை உணர்ந்து எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மக்களுக்கும் அரசுக்கும் எடுத்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மானியம் வந்து அந்த 5 ரூபா கொடுத்தா போகுங்க, இல்லை 16 அதே 16 ரூபா 5 ரூபா கொடுத்தா போதும். நாங்கள் 5 ரூபா கொடுத்தா அவங்களும் 5 ரூபா தான் வாங்குவாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிக சுமை ஏறாது. எங்களது வண்டி கம்மி தானே, எங்களது வந்து தமிழகம் முழுக்கும் 4500 வண்டி தான் ஓடுது. 4500 பஸ் தான் ப்ரைவேட்டில் ஓடுது. அரசாங்கத்தில் 22,000 பஸ் ஓடுது. அப்போது 16 ரூபாயில் அதில் டவுன் பஸ்ஸுன்னு எடுத்திங்கன்னா அவங்களது ஒரு 6000 வண்டி இருக்கும், எங்களது ஒரு 1500 வண்டி இருக்கும். நகர பேருந்துன்னு எடுத்தால் அதை கால்குலேட் பண்ணும்போது அந்த ரேஷியோ வந்து அப்படியே 1/3 அவங்களுக்கு எங்களுக்கு வரும், 2/3 அவங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அப்போது கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகமாக கொடுக்க வேண்டிய மானியம் கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. ஆக்சுவலாக என்ன செலவாகுதோ அதை மட்டும் கொடுத்தா போதுங்கிற மாதிரி. இந்த இதில் நீங்கள் கொடுத்துருக்க விளக்கத்தில் எத்தனை தனியார் பத்திரிகை நஷ்டத்தின் காரணமாக அவங்க பெர்மிட்டை சரண்டர் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்க வந்து இந்த தொழில் வேண்டாமல் சொல்லி பஸ்ஸெல்லாம் வித்துட்டு வேறு தொழிலுக்கு யாரெல்லாம் போயிருக்காங்க? எத்தனை பேர் சேலம் மாவட்டத்தில் இதனால் போயிருப்பாங்க? சேலம் மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 60 பேர் வண்டி வேணான்னு கொடுத்துட்டு வேறு துறைக்கு போயிட்டாங்க. 300 பேரில் 60 பேர் வேறு துறைக்கு போயிட்டாங்க. 40 பேர் ஓட்ட முடியாமல் தடுமாறிட்டு 2 சிங்கிள் 4 சிங்கிள் ஓட்டிக்கிட்டு ஏதோ அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த இதில் குறிப்பிடப்படாது ஒன்றே ஒன்று, அதாவது வந்து சேலம் மாவட்டத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஆட்டோக்களை வந்து உங்களுடைய தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் வழக்கு காரணமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க கடந்த 10 ஆண்டுகளாக. ஆனால் வெளி மாவட்ட பதிவெண் கொண்ட ஆட்டோக்கள் வந்து சேலத்தில் கல்வி சான்றிதழ் இல்லாமலையோ அல்லது எந்த விதமான ஆவணங்கள் இல்லாமலோ இயக்கப்பட்டு தான் வருது. இதனால உங்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கு? அது வெளி மாவட்டத்தில் அரசுக்கு வந்து வரி வருவாயில வந்து பல கோடி இழப்பு ஏற்படும் சொல்லி போக்குவரத்து துறை சொல்றாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஆட்டோக்கள் நகர பேருந்துகளுக்கு என்ன சிரமத்தில்? நகர பேருந்துகளுக்கு அதனால் கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. அதையும் நாங்கள் லிஸ்ட் அவுட்டை எடுத்துகிட்டு இருக்கிறோம். அரசாங்கத்திடம் அந்த கோரிக்கை வைக்கிறோம். இல்லைன்னா நீதிமன்றத்திலும் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க ஆட்டோவை பொறுத்தவரை நீதிமன்றத்தின் வாயிலாக பரிகாரம் ஏற்கனவே தேடியது போல் தேட முயற்சி செய்கிறோம். கட்டண உயர்வு இருக்குல்ல, தமிழக அரசுக்கு தெரிஞ்சுதான் உயர்வு, அந்த கட்டண உயர்வு உயர்த்தினீங்களா இல்லை நீங்களா உயர்த்திக்கிட்டீங்களா? கட்டண உயர்வு உயர்த்தலையே. இல்லை, ஒரு சில பஸ்ஸில் இப்போ மேச்சேரி போகிறது நிறைய பஸ்ஸில் கட்டண உயர்வு தன்னிச்சையாக உயர்த்திருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்னு, தமிழ்நாடு பூரா நிறைய ஏற்றிருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து இருங்க அண்ணே கோச்சிக்காதீங்க. நீங்கள் தமிழ்நாடு பூரா உங்கள் பத்திரிக்கை இருக்குது, உங்கள் தொலைக்காட்சி இருக்குது. தமிழ்நாடு பூரா இந்த கேள்வி யாருமே கேட்கல. இல்லை யதார்த்தத்தை சொல்கிறேன், கலன் யதார்த்தத்தை சொல்கிறேன். அங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, போக்குவரத்துறை போயிட்டுருக்குது. அவங்கவுங்க சிரமத்தை தான் சொல்கிறோம். இதுக்கு வேறு ஒன்று நாங்கள் வந்து 5 ரூபா டிக்கெட்டை 10 ரூபாயா, 10 ரூபா டிக்கெட்டை 20 ரூபாயா, 30 ரூபா டிக்கெட்டை 40 ரூபாயா அப்படிலாம் ஜம்ப் பண்ணல. 5 ரூபாங்கிறது 7 ரூபா, 8 ரூபாங்கிறது 10 ரூபா. சில்லறை காசை ரவுண்ட் பண்ணுறாங்க நிறைய ஊரில். அதை நாங்கள் ஒரு சில ஏரியாவில் அந்தந்த உரிமையாளர்கள் வந்து ரொம்ப முடியாதவங்க பற்றிட்டு இருக்கிற தகவல் வருது எங்களுக்கு. அதையும் பரிசீலனை பண்ணி சீர் செஞ்சிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அரசுடைய பரிசீலனை வேணும்ல, நீங்கள் கோரிக்கை வைக்கணும், அரசோட அனுமதியோடு தானே. உண்மை கோரிக்கை வச்சுருக்கணும், அரசாங்கத்திட்ட கோரிக்கை கொடுத்துட்டோம். இல்லை தன்னிச்சையாலாம் செய்யலை, நான் எப்போவும் செய்ய மாட்டோம். இன்றைக்கி மட்டும் புதுசு இல்லை. நானே வந்து 55 வருஷம் ஆச்சு. எனக்கு முன்னே சீனியர்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த துறை வந்து தமிழ்நாட்டில் தனியார் துறை 125 வருஷமாக இருக்குது. நான் என்னோட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், தனியார் துறையை அப்படியே தூக்கி வெளியே போட்டுடலாமா, அப்படியே நசிஞ்சு போட்டுன்னு விட்டுறலாமா? ஒரே கேள்வி தான். தனியார் துறை இருக்கவும் தான் அரசு பேருந்து துறையை வந்து எங்களோட பார்ட்டிசிபேஷனால தான் அவங்க நல்லா இயக்குறாங்க. இல்லைன்னா அது மோனோபலியான ஒரு செக்டார் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எந்த தொழிலுமே மோனோபலியாக ஒரு ப்ராடக்ட் இருந்தால் அதனோட ரிசல்ட் என்ன வரும்? நிறைய மக்களுக்கு தான் பாதிப்பு இருக்கும்.
பொதுமக்களுக்கு தான் அந்த பாதிப்பு இருக்கும். அது வந்து சேலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அதனால் இது நாங்கள் ஒன்றும் பெரிய மாற்றங்களோ பெரிய லாபம் அரசு என்றைக்கு எங்களுக்கு கட்டண உயர்வு தருதோ அன்றைக்கி அதை சீராக வாங்கிக்கலாங்கிற எண்ணத்தில் தான் ஓடிட்டுருக்கோம். கட்டண உயர்வு எவ்வளோ ஏற்றுக்காங்க? என்ன கட்டண உயர்வு எத்தனை சதவீதம் உயர்வு? அது அரசாங்கம் ஏற்றுறத நாங்கள் வாங்கிக்குவோம். உங்களுக்கு நீங்கள் லாப நஷ்டம் அது கொடுத்துருக்கோம். அதாவது கிலோமீட்டருக்கு ₹1.10 இருந்து ₹1.20 வேணும்னு கேட்டிருக்காங்க. 10 நிமிஷம் உயர்த்திக்கணுமா? கிலோமீட்டருக்கு ₹1.10 இருந்து ₹1.20 வேணும்னு கேட்டிருக்கோம். அதை கவர்மெண்ட்டு பரிசீலித்து கார்பரேஷனும் பரிசீலித்து அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கும். சரி, இப்போ இந்த மகளிர் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமான கட்டணம் தான் எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. ₹2 இருக்குது கிலோமீட்டருக்கு. மற்ற இந்த இலவச பேருந்து மகளிர் இருக்காங்கல்ல, அடுத்தது விரிவுபடுத்துறதா தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விரிவுபடுத்தினா உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இன்னும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு எங்களை வண்டியே ஓட்டுறதுக்கு இல்லாத. இப்போ கேரளாவில் என்ன ஆச்சுங்க, கர்நாடகாவில் என்ன ஆச்சு, பாதி வண்டி நின்று போச்சு. தனியார் துறையே நின்று போச்சு. தனியார் துறை இல்லைன்னு மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா எங்களுக்கு தனியார் துறை வேணும், மக்கள் அந்த துறை இருந்தால் எங்களுக்கு சர்வீஸ் நல்லாயிருக்கும்னு மக்களாக கேட்டுட்ருக்காங்க. அதையும் கவர்மெண்ட் பரிசீலித்து என்ன செய்கிறோன்னு அதையும் டிஸ்கஸில் ஓடிட்டு இருக்குது. அதையும் அவங்க கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறது, அது முழுமையாக வரவேற்கிறோம். நாங்கள் ஒரே ரெக்வஸ்ட் தான், எங்களையும் அந்த திட்டத்தோடு இணைச்சிங்கன்னு தான் கேட்குறோம். இல்லை அனைத்து வழித்தடங்களுக்கு பெண்களுக்கு இலவசம் போது அது சாத்தியமான ஒரு திட்டமா? அவங்க அறிவிச்சிருக்கு சாத்தியமான திட்டமா? அதாவது அதையே பாதிக்கப்பட்டிருக்கீங்க அனைத்து பேருந்துகளிலும் அப்படிங்கும்போது அது சாத்தியமான திட்டமா? அது ஒன்றும் இல்லை. அதாவது இதில் வந்து ₹1,00,000 ₹1,50,000 சம்பளம் வாங்கக்கூடிய மகளிரும் இலவசமாக பயணம் செய்கிறாங்க. ₹10,000 வருமானம் உள்ளவங்களும் பயணம் செய்கிறாங்க. அப்படி இதை வந்து ஸ்மார்ட் கார்டு ஏற்கனவே கவர்மெண்ட்டில் ரேஷன் கார்டு இந்த மாதிரி இப்போ ப்ளூ கார்டு எல்லோ கார்டுன்னு 3 வெரைட்டியாக வச்சுருக்காங்க. அரிசி கார்டுன்னே ஒன்று வச்சுருக்காங்க. அது மாதிரி கேட்டகரி பிரித்து உண்மையான தேவை உள்ள மகளிருக்கு இந்த இலவசம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு மகளிர் மாதத்துக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் பயணம் செய்யலாங்கிறதையும் சார்ட் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதை வந்து இப்போது நகர பேருந்தில் 34% தான் 35% தான் முன்ன போயிட்டு இருந்தாங்க மகளிர். இப்போ அது 64% மாறிப்போச்சு. அது இந்த விகிதாச்சாரம்லாம் உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்ததா இல்லையோ தெரிய டேட்டா வந்ததோ இல்லையோ தெரியல. இப்போ 64% மாறிடுச்சு. அப்போது 100% அப்படியே ரைஸ் ஆகி போச்சு இல்லைங்களா? மகளிர் பயணங்கிறது அதில் தேவைக்கு போகிறவங்க நிறையா இருக்காங்க, சும்மா போகிறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு 3 பேர் 4 பேர் போகிறவங்களும் இருக்காங்க. அது இங்கே குறையாகவும் சொல்ல நிறையாகவும் சொல்ல, அது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து போகிறாங்க வர்றாங்க. அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இதெல்லாம் ஒழுங்கு பண்ணி இந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டு திட்டங்களை வந்து அந்த எவ்வளோ அரிசி கார்டுக்கு மட்டும் இலவசம்னு கொடுக்குறாங்க இல்லைங்களா? அது மாதிரியான இதெல்லாம் பரிசீலனை பண்ணி தனியார் துறையும் இதோட இணைச்சி கொடுத்தாங்கன்னா முழுமையான பயன்கள் அடைவாங்க. கர்நாடகாவில் அந்த ஸ்டேட் மக்கள் மட்டும்தான் பயணம் செய்யணும்னு சட்டம் கொடுத்துருக்காங்க. வேறு ஸ்டேட் ஆளுகள் இப்போ நாம் போய் கர்நாடகா போகணுன்னா போக முடியாது. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படியோ தெரில எனக்கு. இது மாதிரி ஸ்மார்ட் கார்டு போட்டு எல்லாரையும் இணைச்சி கொண்டு போனாங்கன்னா மக்களுக்கு வந்து எங்கேயுமே தொய்வு இருக்காது. ஒரு இந்த வண்டிக்காக 10 நிமிஷம் நிற்கணும், அரை மணி நேரம் நிற்கணுங்கிற கால நேரமே ஏற்படாது. கண்டினியூவாக போயிடும். அந்த பயணம் வந்து மகளிருக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இரவு காலங்களில் எங்கள் வண்டி 24 ஹவர்ஸும் சர்வீஸ் இருக்குது. 24 மணி நேரமும் எங்கள் சேவை இருக்குது. எந்த தொய்வும் வராது. இதை மிங்கிள் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அரசுக்கு மிக நல்ல பெயர் கிடைக்கும், மக்களுக்கும் நல்ல சேவை கிடைக்கும், அரசாங்கத்துக்கும் பெரிய செலவாகாது. காரணம் என்னென்னா, என்ன ஆக்சுவல் ஃபேரோ அதை வாங்கினா போதும், அதை ரீஇம்பர்ஸ் பண்ணால் போதும். சரிங்களா? அரசை சார்ந்த துறையாக எனக்கு அந்த பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் ஒரே மாதிரி ஃபேர் வாங்கி ஒரே மாதிரி போட்டோம்னா பிரச்சனையே வராது. அவங்க வாங்குகிற ஃபேர் கேட்டகரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 கேட்டகரியில் ஃபேர் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது. சரிங்களா? அது மாதிரியான கேட்டகரிஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அதெல்லாம் நிறையா சும்மா சாதாரண ஒரு வண்டி இன்றைக்கி ஒரு 100 பேர் நிற்கிறாங்கன்னா ஒரு பேருந்தே வருது.
வாப்பா இங்கே வான்னு கூப்பிட்றாங்க, ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க, அதுக்கு உடனே எக்ஸ்பிரஸாக மாறிடுது, கட்டணம் மாறிடுது. எக்ஸ்பிரஸ்னால் அதுக்கு நிறைய நாம்ஸ் இருக்குது. வண்டி இப்படி இருக்கணும், சீட்டிங் இப்படி இருக்கணும், டோர் இப்படி இருக்கணும், மக்களுக்கு அந்த பாதுகாப்பு என்னென்ன கொடுக்கணுங்கிறதுல நிறைய நாம்ஸ் இருக்குது. அதெல்லாம் விரிவான விஷயங்கள், அதெல்லாம் அப்புறம் பேசலாம். ஏன்னா உங்களுக்கு சரி, இப்ப டீசல் உயர்வுனால தான் நீங்க தொடர்ந்து சிரமப்படுறீங்க. இப்ப அரசே வந்து சிஎன்ஜி ஈவின்னு மாறிட்டு இருக்காங்க. அதுக்கும் போட்டுருக்கோம். நீங்க அந்த மாதிரி என்ன மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல மாறணும்னா அரசு உங்களுக்கு ஒன்றே ஒன்று கேட்குறேன்னா, டீசல் வந்து 103 ரூபா இன்றைக்கி, சிஎன்ஜி 97 ரூபா. எவ்வளோ இருங்க டீசலுக்கு அதுக்கு எவ்வளோ வித்தியாசம்? 5 ரூபா வித்தியாசம். அது என்ன பெரிய வித்தியாசம்? இப்ப எலக்ட்ரிக்கல் ஆனால் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு 6 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குது. புது வண்டிக்கு வண்டி எடுத்தால் 9 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குது. அந்த காஸ்ட் கணக்கு பார்த்தா பேசாத டீசலே அடிச்சுட்டு ஓட்டலாம். சரி, எலக்ட்ரிக்கல் வண்டி பற்றி கேட்குறீங்க. எலக்ட்ரிக்கல் மினிமம் 2 கோடி ரூபா வண்டி. அதை வந்து ஈஸியாக கிடைக்கிற மாதிரி, கார் மாதிரி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வித்தியாசத்தில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நாங்களும் இது தயாராக இருக்கோம். எங்களுக்கு செலவு கையிலேருந்து காசு கொடுத்து பண்ணுறதுக்கு விட அரசு இந்த உதவியெல்லாம் செஞ்சதுன்னா நாங்களும் ஈவிக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கோம். என்னென்ன மாதிரியான உதவிகள்லாம் வேணும்?